கொள்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அவருடன் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட பேருந்து நிலையம் தற்போது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதனை அவர் திறந்து வைத்திருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், தற்போது இந்த பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த பேருந்து நிலையத்தின் சிறப்புகள் என்ன? சிவரஞ்சனி, செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தினுடைய சார்பில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். முதலில் இந்த பேருந்து முனையத்தில் அமைக்கப்பட்டிருந்த கல்வெட்டை திறந்து வைத்த முதலமைச்சர் அதற்கு அடுத்தபடியாக பேருந்து முனையத்தின் உள்ளே நுழைந்ததும் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியினுடைய திருவுருவ சிலையினை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இங்கு பீடத்துடன் கூடிய 3 அடி கலைஞர் சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அமர்ந்து எழுதுவது போன்ற ஒரு பேனாவானது ஒரு திருவுருவ சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் சுமார் 400 கோடி மதிப்பீட்டில் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையமானது கட்டுமான பணிகளானது கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வந்தது. சுமார் 393 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தற்பொழுது இதனுடைய பணிகளானது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பேருந்து முனையத்தினை திறந்து சென்னை கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் எளிதாக பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் அதே போன்று மேற்கொள்வதற்காக வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் சுமார் 88.52 ஏக்கரில் சுமார் 59.86 ஏக்கர் நிலப்பரப்பு இந்த பேருந்து முனையமானது தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. 393 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்த புறநகர் பேருந்து முனையமானது கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சுமார் 130 அரசு பேருந்துகள் மற்றும் 85 தனியார் பேருந்துகளை ஒரே நேரத்தில் நிறுத்தக்கூடிய வகையில் இந்த பேருந்து முனையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சுமார் 3500 மாநகர பேருந்துகள் வந்து செல்ல மேற்கூரையுடன் கூடிய நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 14 நடைமேடைகள் மேற்கூரையுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாளொன்றிற்கு சுமார் 840 தனியார் பேருந்துகளும் 2130 அரசு பேருந்துகளும் இந்த பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்பட இருக்கின்றன. இந்த பேருந்து நிலையத்தில் பல்வேறு வசதிகளானது இந்த பேருந்து முனையத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் நாளொன்றுக்கு 1 லட்சம் வரை இருக்கக்கூடிய பேருந்து பயணிகளினுடைய கையாளுவதற்காக இங்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் அதிக அளவில் வரக்கூடிய பேருந்து முனையம் என்பதனால் இங்கு அவசர சிகிச்சை மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறைகள், உணவகங்கள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனியாக தங்கும் விடுதிகள், கடைகள், ஆண்கள், பெண்கள் மற்றும் திருநங்கைகள், மாற்றுத்திறனுக்காக தனித்தனி கழிப்பறை வசதிகள், உணவகங்கள், துரித உணவகங்கள், மருந்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் இந்த பேருந்து முனையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 150 பாதுகாப்பு கேமராக்கள், அதாவது சிசிடிவி கேமராக்கள் இந்த பாதுகாப்பு பணிக்காக பொருத்தப்பட்டிருக்கின்றன. சுமார் 6.40 லட்சம் சதுரடி பரப்பளவில் சுமார் 2 அடித்தளங்கள் மற்றும் ஒரு தரைத்தளம் முதல் தளத்துடன் இந்த பேருந்து முனையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் 2 அடித்தளங்களில் மட்டும் சுமார் 340 கார்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய வகையில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று 2800 இருசக்கர வாகனங்களும் நிறுத்துவதற்கு இங்கு கட்டுமான பணிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதே போன்று மாநகர பேருந்துகள், சென்னையிலிருந்து வரக்கூடிய மாநகர பேருந்துகள் நிலையத்திலிருந்து வெளியூர் பேருந்து நிலையத்தில் செல்ல வசதியாக இங்கு வரக்கூடிய பயணிகளுக்கு வசதிகளுக்காக எஸ்கலேட்டர் வசதியும் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. மாநகர பேருந்து முனையம் தனியாக இருந்தாலும் கூட அங்கிருந்து வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் இங்கு வெளியூர் செல்லக்கூடிய பேருந்து முனையத்துக்கு வரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கான எஸ்கலேட்டர்
மாற்று வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று லிப்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பயணிகளுடைய பாதுகாப்பிற்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல 150 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மாற்றுத்திறனாளி பயணிகள், அதே போன்று வயதானவர்கள் வரக்கூடிய அவர்களை வெளியே பேருந்து நிலையத்திலிருந்து மற்றொரு பேருந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு 6க்கும் மேற்பட்ட பேட்டரி வாகனங்களானது இங்கே பயன்பாட்டில் இருக்கின்றது. 2 புறக்காவல் நிலையங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு நவீன வசதிகளுடன் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமாக தற்போது இந்த பேருந்து நிலையமானது பயன்பாட்டில் வர இருக்கிறது. இதே போன்ற பல்வேறு நவீன வசதிகளுடன் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகளானது இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. காலனி கடைகள், கைப்பைகள் கடைகள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன. பாதகங்கள், தேநீரகங்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றது. பொதுமக்களினுடைய அவசர தேவைக்கான அவசர சிகிச்சை மையம் இருக்கிறது. அனைத்து பாலர்களுக்கும், அது ஆண், பெண் மற்றும் இருபாலர் மட்டுமல்லாது திருநங்கைகள், திருநங்கைகள் தனியாக அவர்களுக்கென்றும் கழிவறைகளானது அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக சிறப்பு வசதிகளுடன் கூடிய கழிவறைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எளிதாக வந்து செல்லக்கூடிய வகையில் சாய்தளங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சிவரஞ்சனி, பாண்டியராஜன், அதேபோல் பல்வேறு நவீன வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதன் பராமரிப்பும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதற்காக என்ன திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை ஊழியர்கள் இந்த பராமரிப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள்? நிச்சயமாக சிவரஞ்சனி, கிட்டத்தட்ட 1 லட்சம் பயணிகள் இந்த பேருந்து நிலையத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பண்டிகை காலங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் இந்த பேருந்து முனையத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாள்தோறும் இங்கு ஷிப்ட் அடிப்படையில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இங்கு பணியமர்த்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய கழிவறைகளை சுத்தம் செய்வதற்காகவும், அதே போல அதை பராமரிப்பதற்காகவும் அங்கேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கழிவறைகளுக்கும் தனியாரிடமிருந்து மேன்சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்கள் தூய்மை பணியாளர்கள் பெறப்பட்டு அங்குகளும் பணியமர்த்தப்பட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போன்று காவல்துறையினுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட பேருந்து முனையத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் கூட தனியார் பாதுகாவலர்களும் ஈடுபடுத்தப்பட இருப்பதாக பதிவாகிறது. 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பேருந்து நிலையத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்கும், அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கழிவறைகளை பராமரிப்பதற்கும் தனியார் மூலமாக அங்கு பணியமர்த்தப்பட இருக்கிறார்கள். தனியார் மற்றும் போக்குவரத்து மற்றும் அதே போன்று காவல் நிலையத்தை சார்ந்த காவலர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாள்தோறும் இங்கு பணி புரிவார்கள் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக பண்டிகை காலங்களில் பயணிகளினுடைய வருகைக்கு ஏற்ப அந்த தூய்மை பணியாளர்களும் காவல்துறையினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டியராஜன், இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் அங்கு ஏற்படுவதன் காரணமாக இந்த புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு போக்குவரத்தை குறைக்கும், எந்தெந்த இடங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும், அது குறித்த நிச்சயமாக சிவரஞ்சனி, தற்போது சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து விதமான பேருந்து பயணிகளும் கூடுமானவரை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை அணுகக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. மற்ற நாட்களை காட்டிலும் கூட இந்த பண்டிகை நாட்களில் அதிகப்படியான பயணிகளானது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. எனவே அந்த கோயம்பேடு பேருந்து நிலைய பகுதிகளில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஒவ்வொரு திருவிழா காலகட்டங்களிலும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அதனை கருத்தில் கொண்டே கடந்த 2018ஆம் ஆண்டு கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் பணிகளும் நடைபெற்றிருந்தன. இந்த சூழலில் இந்த வண்டலூரை அடுத்து இருக்கக்கூடிய இந்த கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அமைவதன் மூலமாக தென் மாவட்டத்திற்கு, குறிப்பாக சென்னையிலிருந்து வெளியில் செல்லக்கூடிய பயணிகள் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட பயணிகள் தென் மாவட்டத்திலிருந்து இருக்கிறார்கள். எனவே அந்த பயணிகள் எளிதாக அவர்கள் ஊருக்கு செல்லக்கூடிய வகையிலும், அதே போல அவர்களுக்கான பேருந்து வசதிகள் எளிமையாக கிடைக்கக்கூடிய வகையிலும், அவர்கள் போக்குவரத்து நெரிசலின்றி விரைவாக ஊருக்கு சென்றடையக்கூடிய வகையிலும் இந்த பேருந்து முனையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் இந்த தென் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் வசதியாக இந்த புறநகர் பேருந்து முனையமானது அமைக்கப்பட்டிருக்கு. எனவே இதன் மூலமாக சென்னை கோயம்பேடு பகுதியும், அதே போன்று கோயம்பேடு பகுதியிலிருந்து வரக்கூடிய புறநகர் சாலையான கோவில், மதுரவாயில் உள்ளிட்ட பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது வெகுவாக, அதாவது முற்றிலுமாக குறையும் என்று சொல்ல முடியாததாலும் கூட வெகுவாக குறைவதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கிறது. ஏனென்றால் தென் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து விதமான பேருந்துகளும் இங்கிருந்தே, தனியார் அரசு பேருந்துகள் அனைத்துமே இங்கிருந்தே இயக்கப்படக்கூடிய ஒரு சூழலான நிலை உருவாகி இருக்கிறது. எனவே அங்கு போக்குவரத்து நெரிசல் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று ஜிஎஸ்டி சாலை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜிஎஸ்டி சாலையிலும் இந்த போக்குவரத்து நெரிசலானது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தென் மாவட்ட மக்கள் மாநகர் பேருந்துகள் மூலமாகவும், மெட்ரோ ரயில் விமான நிலையம் வரை இருக்கிறது. எனவே மெட்ரோ ரயில் மூலமாகவோ அல்லது
எலக்ட்ரிக் ட்ரெயின் மூலமாகவோ அவர்கள் இந்த பகுதிக்கு அடைவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே தென் மாவட்ட மக்களினுடைய வசதிகளுக்காகவும் இந்த பேருந்து உருவாக்கப்பட்டிருந்தாலும் பெருமளவு சென்னை புறநகர் பகுதியிலான மதுரை, போரூர் மற்றும் கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் போக்குவரத்து வெகுவாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாண்டியராஜன், தற்போது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்கான முனையமாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய சூழலில் பேருந்துகளோட எண்ணிக்கை, தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளோட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதா? நிச்சயமாக சிவரஞ்சனி, ஏற்கனவே நாளொன்றுக்கு இங்கிருந்து 840 தனியார் பேருந்துகளும் 2300 அரசு பேருந்துகளும் இந்த முனையத்திலிருந்து இயக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 130 தனியார் பேருந்துகளும் அதே போன்ற அரசு பேருந்துகளும் இங்கு நிறுத்தி வைக்குவதற்கான வசதியும் இருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் அதிகமான பேருந்துகளானது இந்த முனையத்திலிருந்து ஒரு நாளொன்றுக்கு இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வெளியூர்களுக்கு. எனவே தென் மாவட்ட மக்களினுடைய அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப, அதாவது பயணிகளுடைய தேவைக்கு ஏற்ப இங்கு பயண திட்டமிடலான பேருந்துகளுடைய இயக்கம் என்பது அதிகரிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வார நாட்களில் பேருந்துகள் பயணிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும், அதற்கானபடி பேருந்துகளினுடைய எண்ணிக்கையும் அதே போல வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை காலங்கள், விடுமுறை காலங்களில் பேருந்துகளுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக பொங்கல், தீபாவளி உள்ளிட்ட முக்கிய பண்டிகைகளின் போது ஏற்கனவே இயக்கப்படுவது போன்று சிறப்பு பேருந்துகளானது அதனுடைய பயணிகளினுடைய தேவை மற்றும் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு கூடுதலாக இயக்கப்படும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட எப்படி பேருந்துகள், அதாவது இந்த பேருந்து முனையத்திற்கு எவ்வளவு பேருந்துகள் வெளியே செல்ல இருக்கிறதோ எனவே அந்த பேருந்துகளுக்கு வசதியாகவும், அதே போன்று எவ்வளவு பயணிகள், கிட்டத்தட்ட 1 லட்சம் பயணிகள் இந்த பேருந்து முனையத்திற்கு ஒரே நேரத்தில் வந்தால் கூட சமாளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்து, கிட்டத்தட்ட ஒரு நாளொன்றுக்கு 1 லட்சம் பயணிகள் இந்த பேருந்து முனையத்தை பயன்படுத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பானது இருக்கிறது. எனவே அதற்கேற்றால் போல அனைத்து வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன். அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள்.
வரலாற்று சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசு செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன் பிறகு அங்கிருந்து புறப்படும் பேருந்துகளை கொடியசைத்து அவர் தொடக்கி வைத்தார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்தோம்.